Aachi Badam Drink. Aachi Badam Drink. One vaangana one free. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. BTech Biotechnology with specialization in computer science and biology. ஃபைன் போட்டு தான் திருத்தணும் அப்படின்னா ஃபைன் போட்டு தாங்க ஆகணும். ஏன்னு கேட்டால் தொடர்ந்து 4-5 ஆண்டுகளாக தமிழகம் தான் இந்தியாவில் விபத்தில் முதலிடமாக சிக்னல்லாம் எடுத்து யூட்டர்னாக மாற்றினாங்க. அங்கே இருக்கிற ஹைவேஸும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் அருமையாக பண்ணியிருக்காங்க. சிக்னலை எடுக்கிறதுனால விபத்துகள் குறைஞ்சிருக்குது. பெரும்பாலும் இருசக்கர வாகன ஓட்டிகள் தான் பெரும்பாலும் விபத்துக்கு காரணமாக இருக்கிறாங்க. ஒரு 75% விபத்துக்கள் இருசக்கர வாகன ஓட்டிகளால் தான் நடக்குது. பாதசாரி ஒருத்தர் கிடக்கிறார் அப்படின்னா வாகன ஓட்டி, அது இருசக்கர வாகனமாக இருந்தாலும் எந்த வாகனமாக இருந்தாலும் அந்த வாகனம் தான் நிற்க வேண்டும். பாதசாரி கடக்கிறதுக்கு அனுமதி கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு தடத்தையும் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றதே தெரியல. இடது பக்க சாலையை பயன்படுத்தணும். ஓவர்டேக் பண்ணுறது தான் அந்த 2வது சாலையை பயன்படுத்தி ஓவர்டேக் பண்ணணும். ஆனால் பெரும்பாலானோ இடது பக்கம் மெதுவாக செல்லும் வாகனங்கள் இடது பக்கமாக போறதில்லை. இந்த உலகம் படைக்கப்பட்டது மகிழ்ச்சிக்காகத்தான். நாம் செய்கிற தவறால் எந்த மனித உயிரும் பாதிக்கக்கூடாது. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நமது நிகழ்ச்சியில் இணைந்திருப்பவர் ஜீவானந்தம். இவங்க யார் அப்படின்னா, இதற்கு முன்னாடி போக்குவரத்து கழகத்தில் ஒரு முக்கிய பொறுப்பில் இருந்த ஒரு அதிகாரி. இப்போது சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளில் பல இடங்களில் தொடர்ந்து பேசிக்கிட்டு மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்திட்டு வர்றாரு. சாலை பாதுகாப்பில் இருக்கக்கூடிய சிக்கல்கள், அதை எப்படி மக்கள் அதுலேருந்து அதை பாடம் கற்றுக்கிட்டு விபத்துகள் இல்லாத ஒரு வாழ்க்கையை நோக்கி எப்படி பயணிக்கலாம் அப்படிங்கிற தொடர்பாக இவரிடையே நிறைய பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. இந்த சாலை விபத்து அப்படின்னா உங்கள் பார்வை, நீங்கள் எத்தனை வருஷம் அதில் பணியாற்றிருக்கீங்க, இப்போ விழிப்புணர்வுலாம் நிறைய ஏற்படுத்திட்டு வரீங்க. பெரும்பாலும் விபத்து அப்படின்னா எதனால் ஏற்படுது? விபத்தோட காரணம் என்ன? விபத்தினுடைய முக்கியமான காரணம், நாம் முன்னாடியாக போயிடணும், மற்றவங்க எக்கேடு கேட்டாலும் பரவாயில்ல, நாம் முதல்ல போகணுன்ற எண்ணம் ஃபஸ்ட்டு. அடுத்து சமீப காலமாக தனி மனித ஒழுக்கம் குறைந்து போனது. அடுத்து விதிகளை மீறுவதை வீரமென்று நினைக்கும் இளைஞர்கள். அடுத்து ஸ்பீட் த்ரில் பட் இட் இஸ் ஸ்கில். எதிர்பாலினத்தை கவர்வதற்காக இன்றைக்கு இளைஞர்கள் மேற்கொள்ளுகிற ரீலிங் பண்ணுவது, சைலன்சர் எடுத்துகிட்டு வண்டி ஓட்டுவது, ஒன்வே டிராஃபிக்கில் பூந்துட்டு மச்சான் நான் வந்துட்டேன் பார்த்தியா, மற்றவங்களை ஏமாற்றிட்டேன் பார்த்தியான்னு சொல்லிட்டு வர்றது. குறிப்பாக ரெட் லைட் ஜம்பிங் மிகப்பெரிய குற்றம். இதில் அது மாதிரி விஷயங்கள் நடக்குது. சிக்கல் கேட்கப்பட்டு. அடுத்து எல்லாத்தோட முக்கியமான விஷயம், சாலை விபத்தில் சாலை விதிகளை ஒழுங்காக பின்பற்றுபவனை ஒழுங்காக பின்பற்றாதவன் தட்டு போயிடுறான். சாலை விபத்தில் ஒழுங்காகிறவனும் பாதிக்கப்படுறான். இது ஒரு மிகப்பெரிய கொடுமையாக இருக்குது. அதனால் சாலை விபத்தை தடுக்கணும் அப்படின்னா முதல்ல தனி மனித ஒழுக்கம் வரணுங்க. விதி மீறக்கூடாது. யாரும் பார்க்காத போதும் சட்ட விதிகளுக்கு உட்பட்டு நடப்பது தான் சாலை விதிகளுக்கு எப்போதும் நல்லது. சாலை விபத்துக்கு முக்கியமான காரணம் அதிவேகமாக பயணிக்கிறது தான். அதுலேயும் சிலர் அலுவலகத்துக்கு போகணும், நேரம் ஆயிடுச்சு, அதனால தான் அதிவேகமாக பயணிக்கிறாங்க. அதனுடைய நீட்சியாக விபத்துகள்லாம் நடக்குது. நீங்கள் உங்கள் ஆய்வில் தெரிய வந்ததாக சொல்கிறீங்க. அதாவதுங்க, நான் ஒரு 5 வருடம் விபத்துகளை ஆய்வு பண்ணுறேன். வேகமாக போகிறாங்க. அதாவது விபத்துகளை ஆய்வு பண்ணும்போது ஓவர் ஸ்பீட், அதாவது அதிவேகம்தான் விபத்துக்கான முக்கிய காரணி. விபத்தினுடைய காரணியில் அதிவேகம், வேகம்தான் ஒரு மோதலின் போது அந்த மோதல் உயிரிழப்பு விபத்தா இல்லை படுகாய விபத்தா காய விபத்தா மாறத்துக்கு காரணம். 40 கிலோமீட்டருக்கு மேலே போய் எந்த மோதல் நடந்தாலும் அங்கு உயிரிழப்பு 50%. 60லேருந்து 80 கிலோமீட்டர் வேகத்தில் போய் ஒரு மோதல் நடந்தால் அங்கே உயிரிழப்பு 80%. 80 கிலோமீட்டர் வேகத்தில் போய் மோதல் நடந்தால் அது கண்டிப்பாக 100% உயிரிழப்பு விபத்தாக தான் முடியும். எந்த மோதலும் அந்த வேகம்தான் முடிவு பண்ணுது. வேகமாக ஏன் போகிறேன் எல்லாரையும் கேட்டேன். அவங்க கேட்கும்போது என்ன சொல்கிறாங்க, டைம் ஆயிடுச்சு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையில் நம் மக்களிடம் நேர மேலாண்மை இல்லாதது தான் மிகப்பெரிய முக்கியமான காரணம். உதாரணமாக ஒரு கிராமத்து இளைஞன் டவுனுக்கு போய் பஸ்ஸை பிடிக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி வரானா, அவன் 40 கிலோமீட்டர் வேகத்தில் போகிறதுன்னு முடிவு பண்ணி வந்தானா, அவன் 5 மணிக்கு புறப்பட வேண்டிய பயணத்தை 5:30 மணிக்கு புறப்பட்டானாவே அந்த வேகம் அதிகரிக்க வேண்டிய சூழ்நிலை ஆகுது. அதாவது நேரம் 6 மணி பஸ்ஸை பிடிக்கிறதுக்கு 5 மணிக்கு புறப்பட வேண்டிய ஆள் 5:30 மணிக்கு எப்போ புறப்படுறானோ அந்த அரை மணி நேரம் லேட்.
இந்த லேட்டு தான் அவன் அதிவேகமாக போகிறதுக்கு காரணம். இப்படி ஆய்வு பண்ணதில் ஒரு 2 வரி தாங்க. வீட்டில் லேட்டாய் புறப்பட்டு அந்த நேரத்தை ரோடில் சமன் செய்ய முயலுவதே பெரும்பாலான வாகன விபத்திற்கு காரணம். ஒரு முக்கியமான பாயிண்ட் இது. ஆனால் நிறைய பேர் வந்து வேகமாக போகிறாங்க. எதனால் போகிறாங்கன்னா வேலைக்கு அல்லது அவங்க ஒரு திட்டமிட்ட பணிக்கு போகும்பொழுது தாமதமாகறதுனால போகிறாங்கன்னு சொல்கிறீங்க. அப்படி இன்னொரு பக்கம் இப்போ ஹைவேலெலாம் நடக்கக்கூடிய விபத்துகள்லாம் பார்த்தா அப்படின்னா அதில் வந்து நின்று கொண்டிருந்த லாரி மீது பைக் மோதி விபத்து அப்படின்லாம் நிறைய தகவல் வருது. அதனுடைய பின்னணி என்ன சார்? ரிஃப்ளெக்டர் ஸ்டிக்கர் ஒட்டாமல் இருக்கிறதா அல்லது வேறு சில காரணங்களா? அதாவது சாலை, வாகனம், ஓட்டுநர், இது 3 வகையான காரணங்களால் விபத்து நடக்குது. சாலையும் ஒரு காரணம், வாகனமும் ஒரு காரணம், ஓட்டுநரும் ஒரு காரணம். நீங்கள் சொல்லுகிற பின்பக்க மோதலுக்கு பெரும்பாலான காரணம் நிற்கிற வண்டி நிற்கிறது என்பதற்கான அடையாளமாக அவங்க வண்டியை லைட் போட்டிருக்கணும், இல்லை அவங்க வண்டி கொடுக்கும்போது கொடுத்த முக்கோணம் ரிஃப்ளெக்டர் முக்கோணத்தை அந்த பிரேக் டவுன் ஆகிற இடத்துல வைக்கணும். இது ஒன்று இருக்குது. இன்னொரு விஷயம், ஓட்டக்கூடிய நபர் டிஸ்ட்ராக்ஷன் ஆகாமல் ஓட்டணும். செல்ஃபோன் பார்க்குறது, ரேடியோ இது பண்ணுறது, மற்ற வேலைகள், அதாவது கையை விடுறது, கண்ணை விடுறது. சில சமயங்களில் உடம்பு வண்டி ஓட்டும், மூளை வேகனாக இருக்கும். அது மாதிரி சமயத்தில் இருக்கக்கூடிய வாகனம் அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியும், ஆனாலும் மூளை பிரேக் அடிக்குன்னு சொல்ல முடியாது. குறிப்பாக இரவு நேரங்களில் பகலில் சரியாக தூங்காமையும் பகல் நேரங்களில் வேறு வேலை செஞ்சிட்டோம் வாகனம் இயக்கும்போது அவர்களுக்கு ரோடு கோடு தெரியுமே தவிர அவர்களுக்கு வாகனம் இயக்கும்போது கண்டிப்பாக ஒரு வாகனம் நிற்குதா போதா வருதான்னு தெரியாது. அதாவது அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் மூளை வேற எங்கேயாவது இருக்கும், உடம்பு வண்டி ஓட்டும். அதனால் என்ன நிற்கிற வண்டி தெரியாமல் போயிருக்கு. புள்ளி விவரங்கள் அதான் சொல்லுது. பின்பக்க மோதல் தான் இப்போ சாலை அகலமானது பிறகு பின்பக்க மோதல் அதிகமாக இருக்குது. சுமார் 13லேருந்து 20% மோதல்கள் பின்பக்க மோதலாக அமைஞ்சு போகுது. இதில் இந்த கால்நடைகள் மூலமாக விபத்து ஏற்படுறதாக சொல்லப்படுது இல்லை சார்? அதுக்கு ஏதாவது அரசு எதுவும் நடவடிக்கை எடுக்குதா? இல்லை, கால்நடை வந்து குறிப்பாக மாடுகள் வந்து நைட்டில் படுத்திருக்கும் போது தெரியறதில்லை. குறிப்பாக அதுதான் ஒரு மாநகராட்சி போன்ற இடங்களில், கிராமங்களில் அது அவங்க சொந்தக்கார வீட்டுக்கு போயிடுது. ஆனால் மாநகராட்சி இது நெடுஞ்சாலைத்துறைக்கு வர்றது பெரும்பாலும் அந்த அந்த கால்நடைகள் வந்து படுத்திருக்குது. இயற்கையாக கால்நடைகளுக்கு ஒரு நல்ல விஷயம் என்னன்னு கேட்டால் அதனுடைய 2 கண்ணுமே ரிஃப்ளெக்டாக இருக்கும். அந்த கண்ணு லைட்டு பட்டுச்சுனாவே அது படும், ஒரு கால்நடை இருக்குதுன்னு தெரியும். சில சமயங்களில் அது படாமல் கூட இருக்கிறது சூழ்நிலை அது வாகன மோதல் நடக்கும். அதுக்கு வந்து மாநகராட்சி ஹைவேஸில் போகிற மாட்டை நீங்கள் வந்து மாட்டு உரிமையாளருக்கு மறுபடியும் கொடுக்கக்கூடாது. நீங்கள் இவங்க என்ன பண்ணுறாங்க, கொடுக்குறாங்க, சில சமயம் கண்டுக்காமல் இருக்கிறாங்க, அதுதான் காரணம். ஆனால் சாலை விதிகளை ஒழுங்காக பின்பற்றுவதில் மனிதனை விட மாடுகளும் அதாவது ஜீவராசிகள் நல்லா வேலை செய்யுது. அதுவும் நாய், காகம், எருமை இவைகள்லாம் நீங்கள் சட்டுன்னு கிராஸ் பண்ணவே பண்ணாது, நின்று பார்த்து கிராஸ் பண்ணணும். நீங்கள் பல வீடியோக்கள் பார்க்கலாம், என்கிட்ட வீடியோ தொகுப்பு இருக்குது. மேம்பாலத்தை ஏறி கிராஸ் பண்ணுகிற ஒரு மாடு குரூப் வீடியோ என்ன பார்த்து அசந்துட்டேன். அதனால் மனிதர்கள் அவர்கள் நிற்கட்டுமே இவர்கள் நிற்கட்டுமே போகிறானா தவிர விலங்கினங்கள் சாலை விதிகளை பின்பற்றுவதில் மனிதரை விட விலங்கினங்கள் நல்லாவே நடக்குது. சாலை பாதுகாப்பை பொறுத்த வரைக்கும் தொழில்நுட்பம் எந்த அளவுக்கு செயல்படுது சார்? ஏன்னா பல இடங்களில் வந்து கேமரா ஆட்டோமேட்டிக்காக அடித்து ஃபைன்லாம் போடுது. அப்படி இருக்கும் பொழுது விபத்துகள் ஏன் தொடர்ந்து நடக்குது? இந்த சில இடங்களில் விதிமீறல்களை மனிதர்கள் தீர்மானிக்கிறார்கள், சில இடங்களில் கேமரா தீர்மானிக்கிறது. அந்த கேமரா வந்து தொழில்நுட்பம் வந்து நம்ம எப்படி சொல்கிறதுன்னு கேட்டால், சில கேமரா வாங்கி வச்சா நல்லா விலை அதிகமான கேமரா வாங்கி வச்சு, இப்போது மேலை நாடுகளில் தொழில்நுட்ப கேமராக்கள் ஃபெயிலியர் ஆகிறதே கிடையாது. இப்போ இங்கே என்ன பண்ணுறான்னு கேட்டால், இப்போ கேரளாவில் எடுத்துக்கினா கேரளாவில் எல்லா விஷயங்களும் குறிப்பாக அதிவேகமாக போனால் அது யாருடைய காராக இருந்தாலும் அவங்க நோட்டிஃபிகேஷன் போயிடுது. அதே மாதிரி இப்போ சென்னையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க, இருந்தாலும் அந்த அளவுக்கு இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டால், வெறும் வேகமாக போவதை மட்டும் பார்க்காமல் ரெட் லைட் ஜம்பிங், ட்ராக் சேஞ்சிங், இப்படி வாகன விதிமுறை, இப்போ குறிப்பாக பிரிட்ஜ் மேலே ஓவர்டேக் பண்ணக்கூடாது, அவங்க பண்ணுவாங்க சில இடங்களில். அது மாதிரி பண்ணுறவங்கள வாகன விதிமீறல்கிறவங்களும் சாலை விதிகளை பின்பற்றாதவர்களையும் சாலை சின்னங்களை பின்பற்றாதவர்களுக்கும் நம்ம அந்த கேமரா ஃபைன் போட்டால் பெரும்பாலும் விபத்து குறைக்கலாம்.
இப்போ பெரும்பாலும் இப்போ வந்து மனிதர்கள் எவ்வளோ சொல்லி பார்த்துட்டாங்க. இப்போ ஃபைன் போட்டு தான் திருத்தணும் அப்படின்னா ஃபைன் போட்டு தாங்க ஆகணும். ஏன்னு கேட்டால் தொடர்ந்து 4-5 ஆண்டுகளாக தமிழகம் தான் இந்தியாவில் விபத்தில் முதலிடமாக இருக்குது. அதுவும் சென்னையும் கோயம்புத்தூர் மதுரை போன்ற மாநகரங்கள் விபத்தில் முன்னணி வைக்குது. அதனால் குறிப்பாக கோயம்புத்தூரில் பரீட்சார்த்த முறையில் சிக்னல்லாம் எடுத்து யூட்டர்னாக மாற்றினாங்க. அங்கே இருக்கிற ஹைவேஸும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் அருமையாக பண்ணியிருக்காங்க. சிக்னலை எடுக்கிறதுனால விபத்துகள் குறைஞ்சிருக்குது. குறிப்பாக ரெட் லைட் ஜம்பிங் குறைபாடு ரொம்ப குறைஞ்சிருக்குது. அது நல்லா பண்ணியிருக்காங்க. சாலையில் எந்த வாகனங்களால் அதிகம் விபத்து நடக்குது சார்? லாரியா அல்லது ஆட்டோவா, காரா? ஏன்னா ஓட்டுநர்களை பொறுத்தது இருந்தாலும் பொதுவான விபத்துங்கிறது எந்த வாகனங்கள் மூலம் அதிகம் நடக்குது? புள்ளி விவரங்களும் என்னுடைய ஆய்வும் சொல்கிறது இருசக்கர வாகன ஓட்டிகள் தான். இருசக்கர வாகன ஓட்டினா இப்போ ஒரு ஆள் சட்டுன்னு ஒரு கார் எடுத்து ஓட்ட முடியாது, ஒரு லாரி எடுத்து ஓட்ட முடியாது. ஆனால் ஒரு இருசக்கர வாகனத்தை எடுத்து ஒரு ஆள் அவருக்கு கீர் போட தெரிஞ்சால் போதும், இல்லை பிரேக், ஆக்சிடென்ட், இந்த 3 விஷயம் தெரிஞ்சால் போதும். அவர் லைசன்ஸ் இருக்குதா இல்லையா எதையும் கேட்காம அவர் 2 வீலர் எடுத்து ஓட்டுவார். இது ஒன்று. ரெண்டாவது, குறிப்பாக கிராமங்களில் பிரதான கிளைச்சாலையிலிருந்து பிரதான சாலைக்கு உள்ள நுழையிறது நின்று பார்த்து வரணும்னு ஒரு சட்டம், ஒரு விதிமுறை இருக்குதுன்னு வச்சுங்க. ஆனால் கிராமத்தில் ஒரு 2 வீலர் இருந்தால் அது ஓட்ட தெரிஞ்ச எல்லாரும் வண்டி எடுத்து ஓட்டுவான். ஆனால் கார் அப்படி இருக்க முடியாது. கார் ஒரு ஓனர்கிட்ட இருந்தால் குறைஞ்சபட்சம் டிரைவர் ஓட்டுவார், இல்லை ஓனர் ஓட்டுவார். ஆனால் கார் ஓட்ட தெரிஞ்ச எல்லாரும் அந்த காரை எடுக்க முடியாது. ஆனால் ஒரு கிராமத்தில் ஒரு 2 வீலர் இருந்தால் அந்த குடும்பத்திலே குறைந்தபட்சம் எல்லாரும் ஓட்டுவான். ஆனால் அவன் எல்லாம் பிரதான சாலைக்கு வரும்போது சாலையை பற்றிய அறிவு இல்லாமலேயே இருசக்கர வாகன ஓட்டிகள் தான் அதிகமாக சாலையில் வருகிறாங்க. ரெண்டாவது, இருசக்கர வாகன ஓட்டிகள் சீக்கிரம் போகணுன்ற எண்ணத்தில் அவர்கள் இடம் குறுகலாக சின்னதாக இருக்குது, அதனால் நம்ம ஓவர்டேக் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்றது போதிய அனுபவம் இல்லாததுனாலையும் வேகத்தின் விளைவுகளை உணராததுனாலையும் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஓவர்டேக் பண்ணி தவறாக ஓவர்டேக் பண்ணி நீட்டாக வண்டிக்குள்ளே வந்து பூந்துக்கிறாங்க. காருக்குள்ளே வந்து பூந்துடுறான், பஸ்ஸுக்குள்ளே வந்து பூந்துக்கிறான், லாரிக்குள்ளே வந்து பூந்துக்கிறான். பஸ்ஸு, லாரி, கார் மாதிரி அதுக்கு முன்னே எதுவும் ஷீட்டு கிடையாது. இருசக்கர வாகனத்தில் ரெண்டாவது கினெட்டிக் எனர்ஜி ஒர்க் ஆகி அந்த வேகத்தின் காரணமாக அவன் உள்ளே போய் மோதினானா பெரிய விபத்தாக மாறி உயிரிழப்பு விபத்தாக மாறிடுது. பெரும்பாலும் இருசக்கர வாகன ஓட்டிகள் தான் பெரும்பாலும் விபத்துக்கு காரணமாக இருக்கிறாங்க. ஒரு 75% விபத்துக்கள் இருசக்கர வாகன ஓட்டிகளால் தான் நடக்குது. குறிப்பாக இருசக்கரம் வாகனம் மோதி மட்டுமே 27,000 பேர் இறந்துருக்கிறான். ஹெல்மெட் போடாத மட்டுமே 32,000 பேர் இறந்துருக்கிறான். இப்போ சாலையில் நான் அப்படி நடந்து போகிறேன் அப்படின்னா எனக்கு எதிர்த்தாப்புல வாகனம் என்னை மோதுற மாதிரி வருதுன்னா நான் ஒதுங்கி போய்ப்பேன். ஆனால் நான் போகிற வழியில் என்னை பின்னோக்கி வர வாகனங்கள் வந்து பல இடங்களில் பலருக்கும் மோதி அது பெரிய விபத்து ஏற்படுது. நமக்கு தெரிஞ்சு தெரியாத விஷயம்னு சொல்லுவாங்க. இப்போ வாகனம் இயக்குவதற்கு சாலையின் இடது பக்கம் போகணும். நல்லா கவனிங்க, ரொம்ப முக்கியமான விஷயம். சாலையில் இடது பக்கம் வாகனம் இயக்குவதற்கு, ஆனால் நடப்பதற்கு வலது பக்கம் தான் நம்ம நடக்கணும். வலது பக்கம் நடந்தாதான் நாம் நடக்கும்போது எதில் வரும் வாகன ஓட்டியின் கண்களும் நம் கண்களும் சந்திக்கணும். அப்போ தான் நம்ம அவர் பார்த்தானா நம்ம வலதோ இடதோ நம்ம வாகனத்தை வரும் வேகத்தை பார்த்து நம்ம ஒதுங்கிக்கலாம். இல்லைனா ஒதுங்க முடியாது. நமக்கு பின்பக்கமாக நாமளும் இடது பக்கமும் அந்த வாகனமும் இடது பக்கம் வந்தால் நம்மளை கிராஸ் பண்ணும்போது அவர் நம்ம எந்த பக்கம் ஒதுக்குறோன்னு தெரியாமல் மோதல் நடக்கும். பெடஸ்ட்ரியன் மட்டும் 32,000 பேர் இறந்துருக்காங்க 2022. அதில் குறிப்பாக சாலையை கடக்கும்போது காட்டுற அவசரமும் சாலை நடக்கும்போது தவறாக நடக்கிறதும் காரணம். எல்லாத்தோட முக்கியமான விஷயங்க, பாதசாரி தான் கிங் ஆஃப் த ரோடு. பாதசாரிக்கு தான் முன்னுரிமை கொடுக்கணும். இந்த வீடியோ மூலமாக நான் சொல்ல வேண்டிய விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். பாதசாரி ஒருத்தர் கிடக்கிறார் அப்படின்னா வாகன ஓட்டி, அது இருசக்கர வாகனமாக இருந்தாலும் எந்த வாகனமாக இருந்தாலும் அந்த வாகனம்தான் நிற்க வேண்டும். பாதசாரி கடக்கிறதுக்கு அனுமதி கொடுக்க வேண்டும். பாதசாரிக்கு தான் முன்னுரிமை. இது தெரியாமல் தான் பாதசாரி மீது மோதிடுறாங்க. பாதசாரி மேலே மோதுறதுனால தான் அதிக விபத்து நடக்கும். இதில் சார் இப்போ நிறைய வண்டியில் வந்து எல்இடி லைட்லாம் முன்னாடி ஹெட்லைட்டில் வச்சுருக்காங்க. முன்னாடி வந்து பிளாக் ஸ்டிக்கர்லாம் ஒட்டுவாங்க. இப்போ அதெல்லாம் அமலில் தான் இருக்கா? இந்த எல்இடி லைட்டு வைக்கலாமா? சட்டம் என்ன சொல்லுது? குறிப்பாக இரவு நேரங்களில் நடக்கின்ற விபத்துக்கு இந்த லைட்டு டிம்மண்டிப்பு பண்ணாததும் அதிகப்படியான ஒளி ஊமு தன்மையும் காரணமாக அமையுது.
இதை எம்இஐஸ் ப்ளஸ் போலீஸ் இவங்க கண்காணிக்கணும். ஆனால் இன்றைக்கு வாகனங்கள் அதை பற்றியான வாகன ஓட்டிகளுக்கும் கவலைப்படுறதில்லை, வாகனத்தின் உரிமையாளரும் கவலைப்படுறதில்லை, அதை பற்றி யாரும் ரொம்ப கவலைப்படுறதில்லை. அது நீங்கள் இந்த விதிமீறல் ஸ்டிக்கர் ஒட்டணும் அப்படின்னா திருடனாய் பார்த்து அவனாக வந்து ஒட்டி எடுத்து போகணும் வண்டியை. எம்இ பார்த்து தான் ஓட்டணும் அப்படின்னா அவங்க எப்படி சொல்கிறது, அது சாலை பாதுகாப்பு மாதத்தை தான் ஒட்டுவாங்க, மற்ற சமயத்தில் அதை பார்க்குறதுக்கு முடியாது. அது ரொம்ப கஷ்டங்க. நீங்கள் நிறைய வகுப்பெல்லாம் எடுத்துருக்கீங்க, நிறைய இடங்களுக்கு போயிட்டு அந்த மாதிரி இதில் நீங்கள் சொன்ன ஆலோசனையின் அடிப்படையில் பயண முறையை மாற்றிக்கிட்டாங்களா? அதனால் விபத்துகள் குறைந்தது அதுவும் சம்பவம் இருக்கா? தெரிந்து கொள்கிறார்கள். முதல்ல அவங்க வந்து மாற்றிக்கிட்டாங்களா இல்லையான்னு எனக்கு எப்படி தெரியாது. ஆனால் என் வகுப்பிற்கு முன்னும் பின்னும் அப்படின்னு பார்த்தா பாதசாரிக்கு தான் முன்னுரிமை தெரிஞ்சுக்கிறான், ஹெல்மெட் போடணும்னு தெரிஞ்சுக்கிறான். ஹெல்மெட் போடுற விவகாரத்தில் என்ன சொல்கிறேன்னு கேட்டால், இருசக்கர வாகனத்தில் ஒரு மோதல் நடந்தால் முதல்ல தலை தான் அடிபடும். தலையில் முன்பக்கம் பின்மண்டை நெற்றி பொட்டு இவர்களில் படும்போது அது உயிர் போகிற இடம் நான் சொல்லும்போது ஹெல்மெட் இது வரைக்கும் போடாதவங்க நான் போட்டும் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சீட் பெல்ட் போடாதவங்க இனிமேல் நான் போட்டும் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக 1,00,000 பேர்கிட்ட சொன்னால் தான் 1000 பேர் கேட்பான், 1000 பேர் கேட்டால் தான் 100 பேர் நடப்பான். அந்த 100 பேர் நடக்கணும்னா நம்ம 1,00,000 பேர்கிட்ட சொல்லி தான் ஆகணும். எது எப்படி இருந்தாலுங்க திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டு ஒழிக்க முடியாது. அதுபோல் இந்த விபத்து குறையணும் அப்படின்னா சாலை விபத்து என்பது முதல்ல சாலை பாதுகாப்பு என்பது சாலையை பயன்படுத்தும் அனைவரும் சாலையை பயன்படுத்திவிட்டு பத்திரமாக வீடு போய் சேரணும். நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச நிறைய விஷயங்கள் இப்படி வந்து இது தப்பாக பண்ணிட்டாங்களே அதனால தான் இந்த விபத்து நடந்துச்சு அப்படின்ட்டு இருக்கும். பெரும்பாலான மக்கள் சில விஷயங்களை தப்பாகவே ஃபாலோ பண்ணிட்டு வராங்க, அதனால தான் இந்த விபத்து நடக்கிறதாக உங்களுக்கு சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்னென்ன? குறிப்பாக 4 வழிச்சாலைகளில் மெதுவாக போகிற வாகனம் லெஃப்டில் போகணும், ஆனால் லெஃப்டில் யாரும் போகிறதில்ல, ரைட்டில் தான் போகிறேன். ரைட்டில் தான் ஹெவி வெஹிக்கிள் மெதுவாக போகிற வாகனம் ஃபுல்லாக ரைட்டில் போகிறான். ஓவர்டேக் பண்ணுறதுக்கு ஓவர்டேக் பண்ணக்கூடிய வாகனம் எல்லாம் லெஃப்டில் தான் ஓவர்டேக் பண்ணுறாங்க, ஆனால் ரைட்டில் ஓவர்டேக் பண்ணுறோம். அதாவது தடங்களை பல்வேறு தடங்கள் இருக்குதுன்னா ஒவ்வொரு தடத்தையும் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றதே தெரியல. இடது பக்க சாலையை பயன்படுத்தணும், ஓவர்டேக் பண்ணுறது இருந்தால் அந்த 2வது சாலையை பயன்படுத்தி ஓவர்டேக் பண்ணணும். ஆனால் பெரும்பாலானோம் இடது பக்கம் மெதுவாக செல்லும் வாகனங்கள் இடது பக்கமாக போகிறதில்ல. அடுத்து நாங்கள் சாலை விபத்தை தடுக்கிறதுக்கும் நாங்கள் 2 வீலருக்குன்னு தனி குறைஞ்சபட்சம் ஒரு 3 அடி விட்டால் கூட போதுங்க. அங்கே 2 வீலர் மட்டும் போகிற மாதிரி எல்லா நெடுஞ்சாலைகளையும் 2 வீலருக்கான தனி அமைச்சாவே ஒரு பெரும்பாலான விபத்துகளை குறைக்கலாம். நாங்கள் அடிக்கடி சொல்கிறது 2 வீலர் இஸ் த பாய்சன் ஆஃப் த ரோடு. விஷம். அவன் வந்து நடுவில் பூந்து அவன் வந்து நல்லா இருக்கிறவங்க மொத்த பேரையும் விபத்துக்குள்ளாக்கிறாங்க. அதனால் இருசக்கர வாகனத்துக்குன்னு தனி இருக்கணும். இல்லை அப்படின்னா பொது போக்குவரத்து இருக்குது இல்லைங்களா, பஸ், இதுக்குன்னு தனி இருந்தால் பொது போக்குவரத்தை எல்லாரும் எடுத்துக்கணும். இப்போ வந்து 100 பேர் போகக்கூடிய பஸ்ஸு ஒரு எவ்வளோ இடம் பிடிக்குது, அதே 100 பேர் 100 பைக்கு இல்லை 10 கார் அப்படின்னா அது எவ்வளோ இடம் பிடிக்குதுன்னு பாருங்கள். அதனால் மேலை நாடுகளில் பொது போக்குவரத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் தராங்க. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டால், சென்னை போன்ற பெருநகரங்களில் பொது போக்குவரத்துக்குன்னு தனி இருந்தால் பெரும்பாலான விபத்தை கொடுக்கலாம். அதாவது வாகனத்தின் டென்சிட்டியை குறைக்க ஃப்ரீ மூவ்மெண்ட் இருக்கும். அதனால் அதாவது இப்போ எல்லாரும் என்ன நினைக்கிறான், பைக்கில் போனால் நம்ம பூந்து போய் சேரத்தில் ஒரு நேரத்தில் சீக்கிரம் போயிடலாம்னு நினைக்கிறான். ஆனால் அதுவே பொது போக்குவரத்தை பயன்படுத்தினால் நம்ம சீக்கிரமாக போகலான்ற எண்ணத்தை இங்கே பொது போக்குவரத்துக்குன்னு தனி உருவாக்கணும். இல்லை அப்படின்னா குறைந்தபட்சம் இருசக்கர வாகனத்துக்காவது தனி இருந்தால் நம்ம பெரும்பாலான விபத்துகளை குறைக்கலாம். சாலை பாதுகாப்புங்கிறது ஒரு புறம், இன்னொரு பக்கம் சாலையில் விபத்து நடந்துருச்சு அப்படின்னா அதை எப்படி கையாளுறது? ஏன்னா நிறைய பேர் விபத்து நடந்தால் இன்னும் அந்த பயம் இருக்குது. அது ஏன் நம்ம போய் இந்த கேஸை பார்த்துக்கிட்டு நம்மளை போலீஸ் ஸ்டேஷன் அலையணும் தேவையா அப்படின்னு. அதில் வந்து இப்போ வந்து தமிழக அரசு குட்ஸ் மிரட்டல் லான்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அந்த லா பிரகாரம் நீங்கள் தைரியமாக இப்போ வந்து எல்லா ஊக்கத்தொகையெல்லாம் கொடுக்குறாங்க. உதவித்தொகை கொடுக்குறதுக்கு கூட முக்கியம், நீங்கள் எடுத்து போய் அவங்கள சேர்த்தா உங்களுக்கு கிஃப்ட் கொடுக்குறதோட உங்களை பற்றி எந்த விவரம் கேட்கக்கூடாது.
நீங்கள் தைரியமாக சொல்லலாம். குட்ஸ் அமௌண்ட்லாம் இப்போ நல்லா இருக்குது. இப்போ கடந்த ஓராண்டுகளாக அது மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லை. நான் அது மாதிரி சேர்த்தவங்களையும் ஹாஸ்பிட்டல்லையும் மற்ற இடங்களை பேட்டி காணும்போது அவங்க எல்லாம் சொல்கிறாங்க, இப்போ அது மாதிரி போலீஸ் தொல்லை எதுவும் இல்லை. போலீஸ்காரங்கள்ட்ட அவங்க கேட்குறது பெரும்பாலும் இப்போ எந்த போலீஸ் தொல்லையும் கிடையாது, அவங்களுக்கு தகுந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னாங்க. ஆம்புலன்ஸ் வரத்துக்கு லேட் ஆகிறதுக்கு தானே தவிர மற்றபடி ஒன்றும் இல்லை. இந்த சமயத்தில் ஒரு நல்ல விஷயம் சொல்லிடுறேங்க. நெடுஞ்சாலை பக்கமோ இல்லை சாலை ஓரங்களில் இருக்கிற அரசு மருத்துவமனையோ இல்லை தனியார் மருத்துவமனைகள்லையோ மருத்துவமனைக்கு முன்னே இங்கு சாலை விபத்தில் காயமுற்றால் இலவசமாக மருத்துவம் பார்க்கப்படும் என்ற போர்டு கண்டிப்பாக எந்தெந்த மருத்துவமனை இதுக்கு எலிஜிபிளோ அந்த மருத்துவமனைக்கு முன்னே வைக்கணும். இது ஒரு முக்கியமான விஷயம். ரெண்டாவது, ஒரு டோல் பிளாஸா அடுத்த டோல் பிளாஸா நம்ம போகிறோம் அப்படின்னா இந்த டோல் பிளாஸாவில் வண்டி ஓட்டி போகிறோம். நம்ம அந்த வண்டி ஓட்டும் போது இந்த டோல் பிளாஸா அடுத்த டோல் பிளாஸா போகிற வரைக்கும் இடது பக்கம் எந்தெந்த மருத்துவமனை இருக்குது, வலது பக்கம் எந்தெந்த மருத்துவமனை இருக்குது, இந்த மருத்துவமனைகளுடைய பெயர், அதனுடைய இடம், செங்கல்பட்டுலேருந்து இப்போ திருச்சி போகிற வழியில் எங்கெங்கெல்லாம் இருக்குது, அடுத்த டோல் பிளாஸாவுக்கு இந்த டோல் பிளாஸாவுக்கு எந்தெந்த மருத்துவமனை இருக்குது. இதை கார் ஓட்டி போகிறனானோ பைக் ஓட்டி போகிறனானோ பார்த்துட்டு போகிறோம் அப்படின்னா இப்போது மதுராந்தகமோ எங்கேயும் ஆச்சுன்னா இங்கே பக்கத்தில் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குதுப்பா, நம்ம போய் அங்கே சேர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அதனால் கண்டிப்பாக ஹாஸ்பிட்டலுக்கு மருத்துவமனைக்கு முன்னையும் போர்டு வைக்கணும். ஒவ்வொரு டோல் பிளாஸாவிலையும் இங்கே போகிற வழியில் லெஃப்ட் ஹேண்டில் இந்தந்த மருத்துவமனைலாம் இருக்குது, ரைட் ஹேண்டில் இந்த மருத்துவமனை இருக்குதுன்னு சொன்னால் தான் மக்களுக்கு ரொம்ப பயன்பாடாக இருக்கும். திட்டம் போடுவதை விட முக்கியம் அந்த திட்டம் மக்களுக்கு பயன்படும் வகையில் மக்களுக்கு தெரியப்படுத்தும். அது ரொம்ப முக்கியம். ரொம்ப நன்றி சார். நிறைய கேள்விகளுக்கு தெளிவான விளக்கங்களை கொடுத்தீங்க. உங்கள் நேரத்துக்கு கருத்துக்கு நன்றி. ரொம்ப நன்றிங்க. இந்த சமயத்தில் நான் மக்களுக்கு எல்லாருக்கும் ஒரே விஷயம் சொல்லிக்கிறேங்க. நம்ம மருத்துவத்துக்காக மட்டும்தான் அவசரமாக போக வேண்டிய சூழ்நிலை இருக்குது. மற்ற எதுக்காகவும் நாம் அவசரமாக போக வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம திட்டமிடலை 9 மணிக்கு ஆஃபீஸ்னால் நம்ம 8:30 மணிக்கு போக பழக்கப்படுத்திங்க. 10 மணிக்கு கல்லூரினா 9:30 மணிக்கு போய் பாருங்கள். நீங்கள் உங்கள் வாகனத்தை 40லேருந்து 30 வரைக்கும் ஓட்டி பழகுங்க. இந்த உலகம் படைக்கப்பட்டது மகிழ்ச்சிக்காகத்தான். நீங்கள் ரோட்டில் போனால் வேகம் கம்மியாக உங்களுக்கு விஷனும் நல்லாயிருக்கும். நல்லா ரோட்டில் ஓரத்தில் நல்லா பார்த்துக்கும் போகலாம், இயற்கை காட்சி பார்த்தும் போகலாம், எல்லாம் பார்த்தும் போகலாம். அதனால் தயவு செய்து நம்ம தமிழகத்தில் குறிப்பாக இருசக்கர வாகனங்கள் தயவு செய்து 40 கிலோமீட்டர் வேகத்தில் போகாதீங்க. ஹெல்மெட் போடுங்க. நீங்கள் இந்த ஒவ்வொரு மனித உயிரும் மேம்பானது. அந்த மனித உயிரை காப்பதற்கு நம்மளான முயற்சி. நாம் செய்கிற தவறால் எந்த மனித உயிரும் பாதிக்கக்கூடாது. ஆகவே ஒவ்வொரு பயணத்தையும் திட்டமிடுங்கள். பயண நேரத்திற்கு முன்கூட்டியே புறப்படுங்கள். சாலையில் ஒருபோதும் வேக வரம்பை மீறாதீர்கள். சாலையில் அவசரமும் பதட்டமும் பட வேண்டாம். உங்களின் ஒவ்வொரு பயணமும் இனிமையாகவும் மகிழ்ச்சியாகவும் அமைய பார்த்து கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.